வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த வெற்றிப்படிகள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வாழ்க்கையில் என்ன தான் போராடினாலும் ஜெயிக்க முடியலை அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதாவது ஜாதகத்தில் நம்மளுக்கு நல்ல திசாபுத்திகளே நடந்தாலும் நம்ம எதுவுமே ஜெயிக்க முடிய மாட்டேங்குது சார் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு சேரும். இப்போ ஜாதகத்தில் திசையோ புத்தியோ ரெண்டுமே நல்லா இருந்து நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது சார் அப்படின்னா ரொம்ப பேர் வர்றாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோயில் குளங்களுக்கு நம்ம ஜோதிடர்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே அதை செஞ்சாலுமே நம்மளுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது ஒன்று இல்லையே சார் அப்படின்னு தான் ரொம்ப பேர் கேட்குறாங்க. இப்போ நம்மள்கிட்ட வரக்கூடிய நண்பர்கள் அனைவருமே, வாடிக்கையாளர் அனைவருமே ஜோதிடம் தெரிந்தவர்களாகத்தான் வர்றாங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது ஜோதிட ரீதியாக அவங்க சில விஷயங்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜோதிடர்களாக இருந்தாலும் கூட அங்கே ஜெயிக்க முடியலை, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியலை அப்படின்னு தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போ இதற்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பர்களெல்லாம் நம்ம வாங்கி அனலைஸ் பண்ணும்போது தடைகளை இருக்கக்கூடிய நம்பர்களாகத்தான் அவங்க வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கும், அதையெல்லாம் தனியாக ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்களை, அதாவது இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள், இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகள் நிறைந்து இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்து அந்த எண்களை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சார், நீங்கள் நம்பர் எடுத்தால் பத்தாது, நீங்கள் அந்த நம்பரை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். ஒவ்வொருத்தவங்க எடுத்து ஒரு 10 நாள், சார் சூப்பராக இருக்கும் சார், நம்பர் அருமையாக வேலை செய்யுது அப்படின்னு அருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்கள் அவங்க ஆல்ரெடி அவங்க மனசில் நம்மளால் மாற முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் சிலர் வருட கணக்கில் ஆகியும் கூட சிலர் வாட்ஸ்அப்பில் கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப்புக்கே மாற்றாத ஆட்களுக்கு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறும்? ஒரு வாட்ஸ்அப் அப்படின்றது நம்மளே சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த நம்பர் தான். நம்ம செட்டிங்ஸ்குள்ளே நம்ம மாற்றினாலே மாறிக்கும். இதை நம்மளுடைய ப்ரொஃபைலை இதில் இமேஜில் வச்சுட்டிங்கனாக்கு யாருடைய நம்பர் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அப்போ இந்த விஷயத்தையே அவங்களால மாற்ற முடியாதவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில் மாற முடியும்? அதனால் நீங்கள் நம்பர்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் பெருசில்லை, செலவு பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த ஒரு ராஜ நிலை மூலமாக ஒருத்தருக்கு நம்பர்களை நம்ம மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னாக்கும் அது அவர்களுக்கு செயல்படும். அதை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். ஏதோ நம்மளும் போனால் வந்தோம், ஏதோ வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்றலாம் இல்லை. இந்த ராஜநிலை மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு தான் ஒவ்வொரு காலகட்டங்களும் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதற்காகவே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நபர்களை நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கிறோம். சார் இதை மாற்றுங்க சார், புதிய நம்பரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும், பழைய நம்பரை நீங்கள் டம்மி ஆக்கிட்டு புதிய நம்பரை அதிகமாக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்லாம் சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க பண மோட்டிவில் மட்டும் நம்ம எதுவுமே செய்யலை. இப்போ 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கூட நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாக, சார் இந்த நம்பரை விட்டுட்டு பழைய நம்பரை டம்மி ஆக்கிட்டு புது நம்பரை வாட்ஸ்அப்பு அடுத்து ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வாங்க சார், அப்போ தான் வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மனதை நாம் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம காலையில் எந்திரிச்சு இரவு தூங்கும் முன்
எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு நடைபெறுகிறது என்றது முதல் பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போது டயத்தை வச்சு நம்ம எந்திரிப்போம். அடுத்ததாக நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அந்த டைம் தான், அந்த டயத்தை வச்சு தான் போகிறோம். அடுத்ததாக உங்களுக்கு வயிறு கிள்ளுது அப்படின்னா நம்ம டயத்தை தான் பார்க்குறோம். அடுத்ததாக ஈவினிங் ஆஃபீஸை விட்டு வெளியே வரோம் அப்படின்னாக்க டயத்தை பார்த்து தான் வெளியே வரோம். அப்போ இதையெல்லாம் நம்ம சரியான முறையில் சரியான எண்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஏடிஎம்க்கு போகிறோம், பின் நம்பரை போட்டு எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுலேயும் சரியான நம்பராக இருந்தாலும் எடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது நல்ல செலவாகும். ஏதோ எடுத்தோம் கைக்கு பணம் வந்த உடனே காலி ஆயிடுச்சு சார் அப்படின்னாக்கும் அங்கே நம்பர்கள் அங்கே வேலை செய்யும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்குமே, அப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம சரியான அந்த எண்களை நம்ம இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது விடியற் காலை எந்திரிக்கும் போது இந்த மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ற அதையும் தீர்மானிக்கணும். அப்போ இந்த ராஜ நிலை மூலமாக நீங்கள் உள்ளே இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதன் ரீதியாக நீங்கள் உள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். சிலர் ஆரம்பத்திலேயே உள்ளே வந்துடுவாங்க, ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க, அதில் நல்ல பலன் கிடைச்சிட்ருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். எங்களுக்கு முடிந்தால் உடனே நாங்கள் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு தீர்வு அளிப்போம். இல்லை அப்படின்னாக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக போட்டு விட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பலனளிப்போம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர். நன்றி, வணக்கம்.